Hi friends, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா Fish Point Aquarium Pet Shop. நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷஸ்க்கு ஃபீடிங் ஃபிஷஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் காங்கேயம் ரோட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வாரம் என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்கங்கறத பார்க்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா கோய் ஃபிஷஸ் நிறைய ஸ்டாக் வச்சிருந்தாங்க. பெரிய சைஸ்லயே ஒரு 4 ஃபிஷ் 2 பேர் வச்சிருந்தாங்க. ஒரு ஃபிஷ் வாங்குனா 1500, ரெண்டு வாங்குனா 2500ங்கற மாதிரி சொன்னாங்க. பெரிய ஃபிஷ் ரொம்பவே ஆக்டிவா ஃப்ரெண்ட்லியா இருந்தது. பார்க்குற குவாலிட்டியா சூப்பரா இருந்துச்சு. ஸ்டிங்ரே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக சின்ன கோய் ஃபிஷஸ் ஒரு டேங்க்கில் நிறைய செட் பண்ணியிருந்தாங்க. கோய் ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிச்ச ஃபிஷ்ஷு. நம்ம கூட 2 ஃபிஷ் வீட்டில் வச்சுருக்கோம். அது போக கலர் வீடியோஸ் கலர்ஃபுல்லாக ஒரு டேங்க்கில் எப்போவுமே செட் பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்லாம் போட்டு அந்த டேங்க் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டேங்க் செட்டப் பண்ணி இந்த மாதிரி கலர் வீடியோஸ் ஆட் பண்ணோம்னாவே பார்க்குறக்கு ஃபிஷ் டேங்க் சூப்பராக இருக்கும். கலர் வீடியோஸ் பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஒரு மெரைன் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணியிருந்தாங்க. டேங்க்கு பார்க்குறக்கு சிம்பிளாக எல்லா அக்சரிஸும் ஆட் பண்ணி ஓரளவுக்கு பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஏன்னா மெரைன் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதுக்கு வந்து அரௌண்ட் 30Kலேருந்து 40K வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஃபிஷ்ஷஸ் செலக்ட் பண்ணுறதை பொறுத்தும் மாறும். இந்த ஃபிஷ் டேங்க்குக்கு என்ன மாதிரியான அக்சரிஸ் ஆட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர் ஃபில்டரு. வாட்டரை வந்து குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கேனிஸ்டர் ஃபில்டர் தேவை. ஈவன் மெரைன் ஃபிஷஸ் வந்து ரொம்பவுமே வாட்டர் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ஃபில்டர் கண்டிப்பாக தேவை. லைட்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த லைட்டில் வந்து நம்ம டைமிங் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது போக லைட்டோட பவரையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. இது கொஞ்சம் ப்ரைஸும் அதிகம், அரௌண்ட் 7000 ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த லைட்டை பார்க்குறேன். அது போக பெல்லட்ஸ் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க அக்சரிஸு. அது போக வேவ் மேக்கர் பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் கலர் தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். நம்ம வாங்கியிருக்கிறது எல்லாமே பிளாக் கலரு. வேவ்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. மெரைன் ஃபிஷ் டேங்க்கு இது கம்பல்சரின்னு நினைக்கிறேன். அது போக வந்து ஸ்கிம்மர் வச்சுருந்தாங்க. அதோட பர்பஸ் பார்த்திங்கன்னா குட் பாக்டீரியாஸ் வந்து தண்ணியில் ஆட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மெரைன் ஃபிஷஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டெக்கரேஷன் பொறுத்த வரைக்கும் கீழே சாண்ட் போட்டு சும்மா சிம்பிளாக ராக் செட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கே பார்த்திங்கன்னா சாண்டு இதுக்குள்ளே ஒரு 3000 ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபிஷ்ஷஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிறது க்ளவுன் ஃபிஷ்ஷஸ்ஸு. பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா பேர் 2000ங்கிற மாதிரி சொன்னாங்க. குட்டி சைஸ் வந்து 1500ங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வேணுங்கிற ஃபிஷ் அவங்க வாங்கி தருவாங்க சால்ட் வாட்டருக்கு. ஃபிஷ்ஷஸோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து அதோட ப்ரைஸ் மாறும். சிவுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷு. இந்த மெரைன் ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேங்க் செட்டப் தான் கஷ்டம். அதுபோக மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி சொன்னாங்க. தண்ணி மட்டும் ஆட் பண்ணி சால்ட் அப்பப்போ டாப்அப் பண்ணால் போதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுபோக ஃப்ளவர் வான்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஒரு 5-6 ஃபிஷ் இருந்துச்சு ஃப்ளவர் வான்னு. ஓரளவுக்கு பெரிய சைஸு. அது போக கப்பீஸ் மோலிஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. டெட்ராஸ் சில்வர் அரோனா நிறையா ஸ்டாக் வச்சுருந்தாங்க இந்த வாரம். குட்டி சைஸில் ஒரு 2-3 ஃபிஷ் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு 7 inch 8 inchல ஒரு 2-3 ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அது போக ஆஸ்கர்ஸில் கொஞ்சம் வெரைட்டி வச்சுருந்தாங்க. காப்பர் ஆஸ்கர், டைகர் ஆஸ்கர் எல்லாமே இருந்துச்சு. போக கௌரஸ். இந்த தடவை பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது, ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அது போக பீட்டர்ஸ் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் நிறைய வச்சுருந்தாங்க. பார்ப் வெரைட்டிஸு கப்பீஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இம்போர்ட்டட் கப்பீஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. கோல்ட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒரண்டா வந்து இந்த தடவை ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அந்த டேங்கே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஆக்டிவாக சூப்பராக இருந்துச்சு.
கோல்ட் ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாட்டர் சென்சிட்டிவ், டெம்பரேச்சரு எல்லாமே நம்ம ப்ராப்பராக செட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். கோல்ட் ஃபிஷ்ஷஸ் வந்து க்ரோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரண்டா கோல்ட் ஃபிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம். நம்ம பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறோம்னா கோல்ட் ஃபிஷ்ஷஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக கப்பீஸ் இம்போர்ட்டடு. டேங்க் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, நீங்களே பாருங்கள். ஃபிஷ்ஷஸ் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. கோய் ஃபிஷ்ஷஸ் இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக, ஒரு ஃபிஷ் ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்தது. கோய் ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரை ஷ்ரிம்ப் கூடி ஃபீட் பண்ணலாம், பெல்லட்ஸ் தவிர. அது போக சிக்கன் ஈரல் கூடி சாப்பிடுது நம்மளோட கோய் ஃபிஷ்ஷு. இது ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஷிவுக்கு பார்த்திங்கன்னா கோய் ஃபிஷ் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி, கூட ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மகிட்ட ஆல்ரெடி 2 ஃபிஷ் இருக்குது. ஆசியன் அரோனா டேங்க்கில் விட்டுருக்கோம். ரொம்ப அக்ரெசிவ். வேறு எந்த ஃபிஷ் போட்டாலும் ஸ்ட்ரெஸ் பண்ணிடும் அந்த டேங்க்கில். ஸோ நம்ம எதுவுமே ஆட் பண்ணல ரீசெண்டாக. 2 கோய் ஃபிஷ்ஷு, ஒரு ஆசியன் அரோனா மட்டும் மெயின்டைன் பண்ணுறோம் 24K கோல்டன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபிஷ் டேங்க்கு அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சும் கொடுப்பாங்க. இம்போர்ட்டடும் வச்சுருக்காங்க ஸ்டாக்கு, நம்ம வேணுன்னா வாங்கிக்கலாம். அது போக எல்லா விதமான பெட்ஸோட ஃபுட்டு, அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு, ஃபிஷ் டேங்க் தேவையான டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, ஃபில்ட்ருஸு, அதுக்கு தேவையான அக்சரிஸு எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. மெடிசன்ஸு, நம்மளோட கேட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே அதிகமாக வாங்குவோம். சம்டைம்ஸ் கேனிஸ்ட் ஃபில்டர் எல்லாமே அவங்க ஸ்டாக் வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு இந்த வாரம் ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ் பாயிண்ட் அக்வாரியமில் இந்த மெரைன் ஃபிஷ் டேங்க் செட்டப் தான். ஷிவ் கேட்டிருக்கான், பார்க்கலாம். நமக்கு பிளான் பண்ணி செட் பண்ணி பார்க்கலாம் லேட்டராக. அது போக பீட்டா ஃபிஷ்ஷஸ், அக்சரிஸு, டாக் கேட்டுக்கு தேவையான பெல்ட்டு எல்லாமே கிடைக்கும். அது போக இங்கே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு, காக்கட்டைல், அது போக ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, சன்கன்னோஸு, எந்த விதமான எக்ஸாட்டிக் பேர்ட்ஸும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. இங்கே வந்து டாக்கு, கேட்டு, என்ன வெரைட்டி வேணுனாலும் அவங்க நம்ம ஆர்டர் பண்ணால் வாங்கி கொடுப்பாங்க. அது போக புறா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், எக்ஸாட்டிக் புறா. இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் அண்ட் பெட்ஸை பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.